எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப அருமையாக டேஸ்டியான ஒரு மாம்பழ சாம்பார் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ அதில் என்னென்ன பொருள் போட போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். நான் ஒரு தாராளமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாகிடுத்து. இதில் 2 துண்டு கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம். அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். இந்த சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம இப்படி ஒரு சாம்பார் சாப்பிட்டதே இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ கடுகு அப்படியே வெடிக்கட்டும். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் ஓரமாக ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட வெந்தயம் போட்டுடலாம். எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி கடுகு, பெருங்காயம், வெந்தயம் இதெல்லாம் முதல்லே தாளித்து கொட்டும்போது தான் சாம்பார் ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரே ஒரு காஞ்ச மிளகா இதையும் போட்டுக்கலாம். இப்போது ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதாவது ஒரு பெரிய நெல்லிக்கான்னு கூட எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சின்ன எலுமிச்சம்பழம் இந்த அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன். மாம்பழ சாம்பார் அப்படிங்கிறதுனால இதுக்கு அதிக புளி தேவையில்லை. பொறுமையாக விட்டுக்கலாம், ஏன்னா கையில் ஆவி அடிக்கும். இப்போது இதில் ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி. அடுத்தது 1 ஸ்பூன் கிட்ட கல் உப்பு போட்டுக்கலாம். மாம்பழ சாம்பார் இது வரைக்கும் நீங்கள் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாம்பார் பொடியும் இதில் சேர்த்துக்கலாம். அதிக அளவு காரமும் இருக்கக்கூடாது இந்த சாம்பாருக்கு. மற்ற சாம்பார் மாதிரி இல்லை. இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இந்த புளி தண்ணி மட்டுமே போராது, அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் இதில் 1 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த புளி, இந்த மஞ்சள் பொடி, இந்த சாம்பார் பொடி இதெல்லாம் 1 நிமிஷம் இதுக்கிட்ட கொதிக்கட்டும். சாம்பார் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இன்னும் நல்லா கொதிக்கணும். இந்த புளி தண்ணியோட வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். இப்போது இந்த மாதிரி கொதிக்கிற சாம்பார் ஒரு பக்கம் கொதிச்சுட்டே இருக்கட்டும். இந்த மாதிரியான நீலம் பழம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சிந்தூரான்னு கூட சொல்லுவாள். நீலப்பழம் நல்லா பழுத்த பழமாக இருக்கட்டும், காய் இல்லாமல் இருக்கட்டும். பழம் புளிக்கக்கூடாது, ஸ்வீட்டாக இருக்கணும். அப்போ தான் மாம்பழ சாம்பார் அப்படின்னா டேஸ்ட் கிடைக்கும். மாம்பழத்தை நல்லா அலம்பி வச்சுருக்கோம். சின்னதாக ஒரு ஊசியோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் ஒரு ஹோல் போட்டுக்கலாம். 1-2 ஹோல் போட்டாட்டா இதில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஹோல் வழியாக நமக்கு உப்பு காரங்கள்லாம் உள்ளே இறங்கும். அப்போ தான் சாம்பார் அந்த மாம்பழத்தோட எசன்ஸ் எல்லாம் அது உள்ளே இறங்கும். வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஊசி வச்சு நீங்கள் ஒரு ஹோல் போட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு ஹோல் போட்டுடணும். அப்போ தான் இந்த சாம்பாரில் இதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி அந்த மாம்பழ வாசனையோடு சேர்ந்த சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம இது வரைக்கும் இப்படி சாப்பிடவே இல்லைங்கிற அளவுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் இந்த சாம்பார் இந்த பெருங்காயெல்லாம் கரைஞ்சி ஒரு 2-3 நிமிஷம் கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம மாம்பழம் போட்டுக்கலாம். இப்போ இந்த சாம்பார் கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா, இதிலே வாசனைக்கு கருவேப்பிலையும் சேர்த்துருவோம். கருவேப்பிலை இதோட சேர்த்து கொதிக்கிற போது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். மாம்பழ சாம்பார் அப்படின்னாலே லேசான ஒரு ஸ்வீட் இருக்கும். பழத்தில் இருக்க ஸ்வீட்டும் இறங்கும். இருந்தாலும் கொஞ்சமாக அந்த டேஸ்ட்டை சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இந்த வெல்லம் சேர்த்தா தான் இந்த சாம்பாரோட டேஸ்ட்டே ரொம்ப அல்டிமேட்டாக அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை இந்த மாம்பழத்தில் இருக்க ஸ்வீட்டே போகிறோம், எங்களுக்கு தனியாக வெல்லம்லாம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வெல்லம் போட வேண்டாம். இல்லை வெல்லமோ சர்க்கரையோ ஏதாவது ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போது இந்த சாம்பார் நம்ம புளியெல்லாம் கரைச்சி விட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிச்செடுத்து இப்போ இதில் முழுசாக இந்த பழத்தை அப்படியே சேர்த்துடலாம். ஒருத்தருக்கு ஒரு பழம் அந்த மாதிரி கணக்கு பண்ணி கூட போட்டுக்கலாம். நம்ம நார்மலாக மாம்பழம் சாப்பிட்றத விட இந்த சாம்பாரில் வெந்த மாம்பழத்தை சாப்பிட்டு பாருங்களேன். அடடா, நம்ம இவ்வளோ நாள் சாப்பிடவே இல்லையே, இதை மிஸ் பண்ணிட்டோமேங்கிற அளவுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ இதை அப்படியே கொதிக்கணும்.
இது கொதிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் திருப்பி இந்த பழத்தை வந்து இப்படி திருப்பி விட்டிங்கன்னா இந்த பாகமும் வந்து லேசாக வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் மேலெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி ஒரு சுருக்கம் வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பருப்பு விட்டுக்கலாம். இப்போ இது கொதிக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இப்போவே வந்து பபிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுது பாருங்கள். இந்த மாதிரி கீழ்ப்பக்கம் வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு 100 கிராம் கிட்ட துவரம்பருப்பு வந்து வேக வச்சு நல்லா வந்து எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நல்லா குக்கரில் ஒரு 4 விசில் கிட்ட விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாம்பார் நல்லா கொதிக்கிறது இல்லையா? இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த பழத்தை வந்து நம்ம இப்படியே திருப்பி விடணும். மேலே இருக்கிற பக்கத்தை அடியில் மேலே அந்த மாதிரி மாற்றி திருப்பி விடணும். ஏற்கனவே அந்த பக்கம் கொதிச்சது இல்லையா? இப்போ இந்த பக்கம் திருப்பி கொதிக்கிற மாதிரி 2 பக்கமும் வேகணும் இல்லையா? அதனால் பொறுமையாக மேலே தரிச்சிரும். முழுசாக இருக்கிறதுனால நிறைய பேர் நினைக்கலாம் நம்ம நறுக்கிட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு. நறுக்கிட்டு வச்சா அது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி முழு பழமாக போட்டு பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் இது. எங்கள் அம்மா பாட்டி இவெல்லாம் பண்ணுற மெத்தட் இது. நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் வந்து ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பழத்தையும் அந்த மாதிரி திருப்பி விட்டுடலாம். ஒருத்தரே 2 பழம் சாப்பிட்டா கூட திகட்டாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது இந்த பக்கமும் வேகட்டும். அப்படியே இந்த மாதிரி வச்சுட்டு திருப்ப வந்து மேலே வந்து தட்டு போட்டு மூடிடலாம். மூடினதுக்கப்புறமா இந்த பக்கமும் அதே மாதிரி வேகட்டும். பழம் வெந்துடுது அப்படின்னாலே மேலே வந்து ஒரு சுருக்கம் கொடுத்துரும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துடுதுன்னா பழம் நல்லா வெந்துடுதுன்னு அர்த்தம். திருப்பி வந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ நமக்கு சாம்பார் வந்து நல்லா கொதித்து ரெடியாக எடுத்து பழம் வந்து நல்லா வெந்துடுத்து பாருங்கள். ரொம்ப சூடாக இருக்குது. அப்படி தொட்ட உடனே அப்படியே அமுங்கிற மாதிரி இருக்குது. பழம் வந்து நல்லா வெந்து ரெடி ஆகிடுது. இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற துவரம்பருப்பை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் இந்த சாம்பாரை கலரும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜென்டிலாக நம்ம வந்து அப்படியே கலந்து விட்டுக்கணும். இப்போது கொஞ்சமாக வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு வேக வச்ச பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இதிலே விட்டுடலாம். இப்போ இது அப்படியே வந்து நம்ம பொறுமையாக கலந்து விட்டுடலாம். மற்ற சாம்பார் மாதிரி தடாமுடான்னு நம்மளால் வேகமாக கலக்க முடியாது. ஏன்னா பழம் முழு பழம் அப்படிங்கிறதுனால. மாங்காய் சாம்பாருக்கும் மாம்பழ சாம்பாருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. டேஸ்ட் வைஸும் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி தான் இருக்கும். மாங்காய் முருங்காய்லாம் போட்டு வைக்கிறது நல்லா வேறு மாதிரி இருக்கும். மாங்காய் மட்டும் போட்டு வைக்கிற சாம்பாரும் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் மாம்பழ சாம்பார் அப்படிங்கிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது இந்த பருப்போடு சேர்ந்து இது இன்னும் கொதிக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு போடுமா என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ இது அப்படியே வந்து இந்த பருப்போடு சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். ரொம்பவே அருமையாக இருக்கும். பருப்பு விட்டதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி நல்லா வந்து பபிள்ஸ் வந்து சூப்பராக வந்து நல்லா கொதிச்சிடணும். இப்போ இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் மேலாக மறுபடியும் கருவேப்பிலையை போட்டு சேர்த்து கொதிக்க வச்சோம் அப்படின்னா அந்த கருவேப்பிலையோட வாசனை சேர்ந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பெருங்காயத்தோடு சேர்ந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நல்லா வந்து ஒரு 2-3 நிமிஷம் கிட்ட இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வர கொதிச்சிடணும். அப்போ தான் இந்த பருப்போடு சேர்ந்து இந்த பருப்போட சாறு எல்லாம் சேர்ந்து மாம்பழத்துக்குள்ளே போகும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் மாம்பழ சாம்பார் எப்படி ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவாக பார்த்துருப்பீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.